ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுத்திட வேண்டுமென்று வந்திருக்கும் உன் அப்பன் சிவபெருமானை நீ என்றும் கைவிட்டு விடாதே. இதை பொறுமையாக கேட்டு அனைத்தையும் தெளிவாக தெரிந்து கொள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, உன்னை தன் தேவைக்காக பயன்படுத்தும் இந்த உறவு என்ன வார்த்தைகளை சொல்லி இருக்கிறது என்பதை நீ கேட்டு தெரிந்து கொள் என் தங்கமே. உயிருக்கு மேலாக நினைக்கும் உறவு ஒன்று உன்னை பற்றி இன்னொருவரிடம் சொன்ன வார்த்தைகளைத்தான் நான் இப்பொழுது இதில் உனக்கு தெளிவாக தெரிய வைத்திருக்கின்றேன். உனக்கு நிச்சயமாக புரியும். இதை கேள், நன்றாக தெரிந்து கொள் என் தங்கமே. உன்னுடன் பழகும்போது அவருடைய தேவைக்காக மட்டும்தான் பழகினார் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே. உன் மனதில் எண்ணங்களில் அதுவே ஓடிக்கொண்டிருக்கின்றது. அவர் நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார், நம்மை பயன்படுத்தி கொண்டாரே என்றுதான் உன்னுடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவா. இவர் நம்மிடம் வரும்போது நம்மை ஒரு அளவு தெரிந்த ஒரு தூரத்து சொந்தமாகவே நம்மிடம் பழக ஆரம்பித்தார். பின்பு அவருக்கு நம்மிடம் என்ன தேவையோ அதை மட்டுமே நம்மிடத்தில் இருந்து பயன்படுத்தி கொண்டார்கள். அவர்களுக்கு நம்மிடத்தில் என்ன தேவையோ அதை மட்டுமே நம்மிடத்தில் இருந்து பயன்படுத்தி கொண்டார்கள். அவர்கள் தேவை உன்னிடத்தில் முடிந்தவுடன் உன்னை விட்டு சென்று விட்டார்கள் என்று உன் மனம் வருத்தத்தில் துடிதுடித்து கண்ணீருடன் நீ காணப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா என் தங்கமே. அதை இந்த அப்பனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் தேவை நம்மிடத்தில் முடிந்தவுடன் உன்னை விட்டு வேறு உறவிடம் அவர் சென்று விட்டார் என்று நீ முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே. நீ நினைத்து கொண்டிருப்பது ஆனால் நிச்சயமாக அவர் கிடையாது என் தங்கமே. அது உண்மையும் கிடையாது என் தங்கமே. நீ நினைத்து கண்ணீர் விட்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் காரணம் உண்மை அல்ல என் தங்கமே. அவர் நினைப்பதெல்லாம் ஒன்றுதான் என் தங்கமே. நீ அவருக்கு வேண்டும் என்றுதான் அவர் மனதில் முழுமையாக நினைக்கின்றார் என் தங்கமே. உன்னைத்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றார் அவர். உனக்காக வருத்தத்தில் ஆழ்ந்து விட்டார் என் தங்கமே. அவர் உன்னை பற்றி தான் அவருடைய நண்பரிடத்தில் உன்னை பற்றி கூறியும் அழுது கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. இத்தனை நாளாக அவருக்கு எது பிடிக்குமோ எது பிடிக்காதோ என்று நான் தெரிந்து கொள்ளவே இல்லை. ஒரு பொருளின் அருமை நம் கையில் இருக்கும் பொழுது தெரியாதல்லவா. அதுபோலவே நானும் நடந்து கொண்டு விட்டேனே என்று அவர் வருத்தப்பட்டு தனது நண்பரிடம் கூறி அழுது கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. நீ இருக்கும்போது உன்னை ஒரு பொருட்டாக நினைக்காமல் இப்பொழுது நீ பிரிந்து விட்டாய் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. இத்தனை நாளாக அவருக்கு நான் ஒரு பாரமாக இருந்திருப்பேனோ என்று அவர் மனதில் நினைத்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. அவருக்கு பிடித்தது போல நான் ஒரு நாளும் நடந்து கொண்டதே இல்லை என்று அவர் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. அவர் மனதார உன்னை பிரிந்ததற்கு இப்பொழுது கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே என்று மன வருத்தம் அவருக்கு நிறைந்து இருக்கின்றது. அவர்களைத்தான் தேவைக்காக மட்டும்தான் நான் பயன்படுத்தி விட்டேன் என்று அவள் நினைக்கிறாள் அல்லவா. அது நிச்சயம் உண்மை கிடையாது. அவரை நான் உயிருக்கு மேலாகத்தான் உயிராகவே நேசித்து கொண்டிருந்தேன். அவரை நான் காதலிக்கின்றேன். இப்போ வரைக்கும் அவர் மட்டும்தான் எனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என் மனதில் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது நான் பிரிந்து வந்து விட்டேன். இப்பொழுது ஏதோ ஒரு மனக்கசப்பு வந்து விட்டது. அதனால் இதை
சண்டை போட்டு பெரியதாக மாற்றி இதை முழுமையாக நிரந்தர பிரிவாக ஆக்கிவிடக்கூடாது என்ற காரணத்திற்காகவே, அதை வைத்து சண்டை எதுவும் வந்துவிடக்கூடாது என்ற காரணத்திற்காகவே நான் அமைதியாக அங்கிருந்து வந்துவிட்டேனோ தவிர அவர்களை மறந்து வரவில்லை. அவர்களை நெஞ்சில் சுமந்து என்னுடன் தான் எடுத்து வந்திருக்கின்றேன் என்று அவர் நண்பரிடம் சொல்லி கதறி கதறி அழுது கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. ஆனால் இந்த ஜென்மத்தில் அவள் மட்டும்தான் எனக்கு, அவளுடன் மட்டும்தான் நான் சேர்ந்து வாழ்வேன். என்னுடைய மனம் முழுவதும் அவள் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று அவர் அழுது கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. உன்னை உயிருக்கு மேலாக நினைத்து கொண்டுதான் இருக்கின்றார் என் தங்கமே. மற்றவர்கள் உன் மனதில் புகுந்து உனக்கு வார்த்தைகளின் வழியாக குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் கூட நீ திறந்த நீரோடை போன்ற உன் மனதை இருக்க வைத்துக்கொள் என் தங்கமே. எல்லோரும் ஏதோ ஒன்று சொல்வார்கள், ஆனால் அதுவெல்லாம் உண்மையாக இருக்கும் என்ற ஒரு நாளும் அவசியம் கிடையாது. உங்கள் மீது பொறாமையால் சொல்லலாம், இல்லை நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைத்து சொல்லலாம். பலரின் பல தோராயங்களும் பலரின் பலவிதமாக இருக்கும் என் தங்கமே. நீ என்ன முடிவு எடுக்கின்றாயோ அதுவே இறுதி முடிவாக மனதில் வைத்துக்கொள் என் தங்கமே. நீ தெளிவாக இருந்து கொள் தங்கமே. வாய்ப்பு வரும் என்று பார்த்து கொண்டே இருக்காதே. வாய்ப்புகளை தேடி அது எங்கிருக்கிறதோ அங்கு செல்ல பார் என் குழந்தையே. வாய்ப்புகளை உன் கண்ணுக்கு எதிரில்தான் வைத்திருக்கின்றேன், அதை தேடி அலைந்து கொண்டிருக்காதே. உனக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்காதே என் தங்கமே. அதற்கான முயற்சிகளை எடு. அது உன் கண் முன் வந்து நிற்கும் என் தங்கமே. உன் துணை உன் கை கோர்க்கத்தான் காத்து கொண்டிருக்கின்றார். உன்னை மனதில் சுமந்துதான் கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. வாழ்க்கையில் அனுபவமிக்க வாழ்க்கைதான் என் குழந்தையே. வாழ்க்கை என்றாலே சண்டை, சச்சரவு, மகிழ்ச்சி, ஆனந்தம், மனக்கசப்பு என அனைத்தும் நிறைந்ததுதான் வாழ்க்கை என் தங்கமே. எப்படி உலகத்தில் இரவு ஒன்று வந்தால் பகல் என்ற ஒன்று வருமோ அதுபோலத்தான் இருவரின் சண்டையும் சமாதானமும் என் தங்கமே. நீ எதையும் நினைத்து கவலைப்படாதே. அவர் மனதில் நீ மட்டும்தான் நிரந்தரமாக இருப்பாய் என்று அவர் முழுமையாக நம்புகின்றார். நீயும் நம்பிக்கையோடு வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்து. அவரே உன்னை தேடி வருவார். உன்னை நீ பார்த்து கொள் என் தங்கமே. நான் உன்னுடன் உனக்காக இருக்கின்றேன் என் குழந்தையே. உன் வேண்டுதல்களை அனைத்தையும் கேட்டுக்கொண்டு உன் அப்பன்தான் நான் இருக்கின்றேன் என் தங்கமே. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் ஈச பெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.